ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் ஸ்ரீ சாய்ராம். அன்பார்ந்த சாய் தொலைக்காட்சி நேயர்களே, பாபா மாமியின் அன்பு நமஸ்காரங்கள். பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபாவின் 100வது வருட விழாவை முன்னிட்டு அவருடைய அற்புத லீலைகள், வாழ்க்கை வரலாறு, உபதேசங்கள் இவற்றை நாம் சாய் தொலைக்காட்சி மூலமாக தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மகான்களுடைய ஒரு உபதேசங்களையும் அற்புதங்களையும் பேசுவதற்கும், நினைப்பதற்கும், கேட்பதற்கும், எழுதுவதற்கும் பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்தவர்களால் மட்டுமே அது சாத்தியமாகும். அந்த வகையில் இன்று நாம் சுவாமி தன்னை யார் என்று அறிவித்துவிட்டு தன்னுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு விட்டார் என்ற செய்தியை நாம் சென்ற தொடரில் பார்த்தோம். இப்படி சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே தான் சாயிபாபா என்று சுவாமி ஒரு முறை அறிவித்தார் என்பதையும் பார்த்தோம். அவருடைய குடும்பத்தினரிடம் தான் யார் என்பதை அறிவித்த பொழுது சாயிபாபா என்று அறிவித்தார். அச்சமயத்தில் நடந்த ஒரு அற்புதத்தை சொல்ல தவறிய அடியேனுக்கு நினைவூட்டி அதை இப்பொழுது சொல்லுமாறு சுவாமியே பணித்தார். அது என்ன அற்புதம் என்றால், அவர் கையில் நிறைய மலர்களையும் கற்கண்டு முதலியவற்றை வரவழைத்து எல்லோருக்கும் கொடுத்தார் என்பதை பார்த்தோம். நான் தான் சாயிபாபா என்று அவர் சொன்னவுடன் எப்படி நாங்கள் நம்புவது என்று ஒருவர் கேட்டபோது அவர் என்ன செய்தாராம், அந்த கை நிறைய அந்த மல்லிகை மலரை எடுத்து தரையில் தூவினாராம். தரையில் தூவும் பொழுது அந்த மலர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து சாயிபாபா என்ற ஒரு சொல்லை அழகாக வெளிப்படுத்தி காண்பித்ததாம். இந்த சாயிபாபா என்ற சொல் அந்த மலர்களின் மூலமாக யாரோ எழுதியது போல், வரைந்தது போல், அடுக்கியது போல் தாமாகவே ஒன்றாக இணைந்து சாயிபாபா என்ற பெயரை எல்லோருக்கும் தெரியப்படுத்தியது. இந்த அற்புதத்தை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். இதை சுவாமியே அடியனுக்கு நினைவூட்டி இதை சொல்லுமாறு படிக்கிறார். இதுதான் சுவாமியினுடைய கருணை. மகான்களை பற்றி நாம் நினைக்கும் பொழுதும், பேசும்போதும், எழுதும் பொழுதும் அதில் ஏதாவது சிறு சிறு தவறுகள் இருந்தாலும் அவர்களே அதை சுட்டிக்காட்டி திருத்தி இது போன்று செய்வாயாக என்று. காரணம், இதை நாம் செய்யவில்லை, இதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சுவாமியை பற்றி எழுத வேண்டும் என்று நினைத்தாலோ, பேச வேண்டும் என்று நினைத்தாலோ அது அவர்களுடைய சங்கல்பமே தவிர நாம் செய்ததாக அந்த புகழ், கிரெடிட் என்று சொல்வார்களே, அதை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த புகழையும் போற்றுதலும் பாராட்டுதலும் அவர்களுக்கே நாம் அளித்துவிட வேண்டும். அதுதான் சத்தியம், அதுதான் உண்மை. ஆக நம்முடைய சுவாமி ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்கள் வீட்டை விட்டு புறப்பட்டு விட்டார். புறப்பட்டு நேராக எங்கு சென்றிருப்பார் என்பது நம்ம எல்லோருக்குமே ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வியாக இருக்கும். அவர் யாருடைய உறவினர்களுடைய வீட்டிற்கும் செல்லவில்லை. அவர் மீது மிகுந்த ஒரு பிரியம் வைத்து அவருக்கு பிரியாவிடை கொடுத்த அந்த ஆய்வாளர், இன்ஸ்பெக்டர் என்பதை பார்த்தோம் இல்லவா, அவருடைய தோட்டத்திற்கு நேராக சென்றார். அவருடைய வீட்டிற்குள்ளே கூட அவர் செல்லவில்லை. நேராக தோட்டத்திற்கு சென்று அந்த தோட்டத்தில் ஒரு பெரிய பாறை ஒன்று இருந்ததாம். அங்கு சென்று அமர்ந்து கொண்டார். நான் இங்கு தான் இருக்கப் போகிறேன், யாருடைய வீட்டிற்கும் வரமாட்டேன் என்றார். அதை பார்த்து மக்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். நம்முடைய சுவாமி நமக்கு இனிமேல் எப்போதும் கிடைத்து விட்டார், அவரை தேடி நாம் எங்கேயும் செல்ல வேண்டாம், இனிமேல் எப்போது வேண்டுமானாலும் அவரை தரிசிக்கலாம் என்று எல்லோரும் ஆவலாக ஓடி வந்தார்களாம். இந்த செய்தி அவருடைய அந்த கல்விக்கூடத்தில், பள்ளிக்கூடத்தில் அவரோடு பயின்று கொண்டிருந்த அந்த மாணவர்கள், ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர் எல்லோருக்கும், அங்கே பணிபுரிந்தவர்கள் எல்லோருக்குமே இந்த செய்தி எட்டியது. என்ன, இனிமேல் சத்யா இங்கே வரமாட்டாரா, நாம் அவரை பார்க்க மாட்டோமா,
அந்த தோழர்கள் எல்லாம் சின்ன மாணவர்கள், சிறிய வயதில் உள்ளவர்கள் அல்லவா, 14, 15 வயதில் உள்ளவர்கள் எல்லோரும் ஓவென்று வாய்விட்டு அழுதார்களாம். இனிமேலும் எங்களுடைய தோழர் சத்யா எங்களோடு கூட இருக்க மாட்டார், எங்களுக்கு தேவையான அந்த பெப்பர்மின்ட் சாக்லேட், கல்கண்டு, மலர்கள் இவரையெல்லாம் வரவழைத்து தரமாட்டார், எங்களுக்கு அழகான கதைகள் எல்லாம் சொல்லித் தருவதற்கு யார் இருக்கிறார்கள், எங்களோடு கூட விளையாடுவதற்கு, நாடகங்களை நடித்து கொடுப்பதற்கு, வசனங்களை சொல்லிக் கொடுப்பதற்கு இனிமேல் யார் இருக்கிறார்கள் என்று அந்த குழந்தைகள் எல்லாம் ஓவென்று அழுததாம். அப்படி ஒரு அன்பு. அங்கு ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் எல்லோருமே இந்த செய்தியை கேட்டு இனிமேலும் அவர் பள்ளிக்கூடத்திற்கு வரமாட்டார் என்பது எல்லோருக்குமே தெரிந்து விட்டது. எல்லோரும் இவரை பார்க்க எல்லோரும் ஓடி வந்தார்களாம். அப்படி அந்த ஊர் மக்கள் முழுவதுமாக நிறைந்து அந்த இடமே அப்படியே கோலாகலமாக ஒரு திருவிழாவை போன்று, ஒரு ஆலயத்திற்கு வந்து ஒரு மகானை, ஒரு ஆலயத்தில் இறைவனை தரிசிப்பதை போன்று எல்லோரும் சுவாமியை சுற்றி அமர்ந்திருக்கிறார்கள். சுவாமி கம்பீரமாக அந்த பாறையின் மேல் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சி மிகவும் அற்புதமான காட்சியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, சுவாமி அப்பொழுதுதான் வாயை திறந்து குருவினுடைய, அன்று வியாழக்கிழமை, குருவினுடைய ஒரு கீதத்தை நான் உங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறேன், எல்லோரும் சேர்ந்து பாடுங்கள் என்றார். அந்த அவர் அன்று ஆரம்பித்து வைத்த சொல்லிக் கொடுத்த அந்த பாட்டு இன்றளவும் சத்யசாயி, பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் பஜனை பகுதியில் உலகம் முழுவதும் எல்லோராலும் பாடப்பட்டு கொண்டிருக்கிறது. குரு வாழ்த்து என்று. மானச பஜுரே குரு சரணம், மானச பஜுரே குரு சரணம், துஸ்தர பவசாகர சரணம், குரு மகராஜ் குரு ஜெய் ஜெய், சாயிநாத சத் குரு ஜெய் ஜெய், சத்ய சாயிநாத சத் குரு ஜெய் ஜெய் என்ற இந்த பாடல் எல்லோரையும் கவர்ந்தது. குரு பகவானின், குருமார்களின், குருநாதரனுடைய பாதங்களில், திருப்பாதங்களில் நாம் நம்பிக்கை வைத்து போற்றி துதிப்போம் என்றால் நம்முடைய இந்த பிறவி என்ற ஒரு சமுத்திரத்தை, பிறவி சாகரம், இந்த பிறவி கடலை கடப்பதற்கு உண்டான ஒரே கருவி, ஒரே சாதனம் அது ஒன்றுதான். குருநாதருடைய பாதங்களை நாம் பஜனை செய்து போற்ற வேண்டும், பூஜிக்க வேண்டும் என்பதாக பொருளமைந்த இந்த பாடலை எல்லோருக்கும் அவர் சொல்லிக் கொடுத்து தானும் சேர்ந்து பாடி, இன்றும் சுவாமியினுடைய ஒரு குரலை நாம் இணைய வழித்தளங்களில் நாம் கேட்கலாம். இந்த பாடலை அற்புதமாக பாடி எல்லோரையும் பாடவும் செய்திருக்கிறார். இன்றளவும் நம் சுவாமியினுடைய பக்தர்கள், உலகம் முழுவதும் உள்ள எல்லா நாடுகளிலும் நீக்கமர நிறைந்திருக்கும் பக்தர்கள் வியாழக்கிழமை என்று பஜனை செய்வார்கள். இந்த பஜனை செய்யும் வழக்கத்தை சுவாமி எல்லோரிடமும் புகுத்தினார். சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பஜனை பாட்டு பாட வேண்டும். அப்படி பாடும் பொழுது நம்முடைய உடலும் உள்ளமும் ஆனந்தத்தில் பரவசத்தை அடைகிறது. உள்ளம் தூய்மையாகிறது, உடல் தூய்மையாகிறது, மனம் ஆனந்தமாக நிம்மதியாக இருக்கிறது. இறைவனுடைய நாமத்தை சொல்ல சொல்ல பக்த துக்காராம் என்ன சொன்னாராம், இது திரேதா யுகமோ துவாபர யுகமோ அல்லது கிருத யுகமோ அல்ல, கலியுகம். இந்த கலியுகத்தில் நாம் கடை தேறுவதற்கான ஒரே வழி தியானம் செய்வதோ, யோகம் செய்வதோ அல்லது தவம் செய்வதோ மட்டுமல்ல, பகவானுடைய நாமத்தை சொல்லுவது, நாமஸ்மரன். அப்படி நாமத்தை சொன்னதினால்தான் ஒரு கேள்வியும் கேட்டாராம். அவருக்கு நிறைய எதிர்ப்பு இருந்தது, பக்த துக்காராம் அவர்களுக்கு நிறைய எதிர்ப்பு இருந்தது. அப்பொழுது எல்லோரும் என்ன கேள்வி கேட்டார்களாம், அந்த படித்த அந்த ஹோமம் யாகம் செய்யக்கூடிய அந்த பண்டிதர்கள், அப்படியென்றால் இந்த நாம சங்கீர்த்தனத்தை மட்டும் சொன்னால் உனக்கு மோட்சம் கிடைத்து விடுமா என்று கேட்டபொழுது அவர் என்ன கேட்டாராம், நம்முடைய பண்டரிபுர பாண்டுரங்கனை பார்த்து, பாண்டுரங்கா, நான் நாம சங்கீர்த்தனம் மட்டுமே சொல்வதை அறிந்தவன், எனக்கு வேறு எதுவுமே தெரியாது, படித்தறியாதவன், எனக்கு உன்னுடைய மனதில் இடம் கொடுக்க மாட்டாயா? எனக்கு மோட்சத்திற்கு இடம் கிடையாதா? அவர் மோட்சத்தை கூட கேட்கவில்லை, உன்னுடைய மனதில் இடம் கொடுக்க மாட்டாயா என்று கேட்டதற்கு வேறு யாருக்குமே செய்யாத ஒரு சிறப்பை இறைவன் பக்த துக்காராமிற்கு செய்தார். தன்னுடைய கருட வாகனத்தை பூமிக்கு அனுப்பி அவரை அழைத்து வர செய்தாராம். அப்படிப்பட்ட நாம சங்கீர்த்தனத்தை இன்று உலகம் முழுவதும் சத்யசாயி பாபாவினுடைய பக்தர்கள் கொண்டு சென்று மிகவும் சிறப்பாக வியாழக்கிழமைகளில் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால்
அதனுடைய புகழ் பெருமை எல்லா பாராட்டுகளும் நம்முடைய சுவாமி பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவையே சேரும். அதற்கும் அவர் வழிவகை செய்திருக்கிறார். இன்றளவும் அது தொடர்ந்து கொண்டு வருகிறது என்பதுதான் மிகப்பெரிய அற்புதம். ஆக இப்படியாக நம்முடைய சுவாமியினுடைய பஜனை பாடல்கள், சுவாமியினுடைய அற்புதமான ஒரு பல பாடல்களை அவர் எழுதி மெட்டமைத்து மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து பாட வைக்கிறார். இப்படி அற்புதமாக மக்களை வழி நடத்துகிறார். அதுதான் மிகப்பெரிய விஷயம். மக்களை வழி நடத்த வேண்டும். தவறான ஒரு குருமார்களை அடையாளம் காட்டிவிடக்கூடாது என்பதற்காக மிகச் சரியாக மக்களை சரியான பாதையில் வழிநடத்துகிறார் நம்முடைய சுவாமி. இப்படியே தொடர்ந்து அங்கே பஜனையும் கீர்த்தனைகளும் போய்கொண்டிருக்கிறது. அன்று ஒரு நாள் மாலை நேரம் பஜனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஊர்க்காரர்கள். சுவாமியும் சேர்ந்து உற்சாகமாக அவர்களோடு பாடிக்கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவருடைய பெற்றோர் அங்கே உள்ளே வருகின்றார்கள். தாயார் ஈஸ்வரம்மா அங்கே வந்துவிட்டார். அதை பார்த்தவுடன் சுவாமி சிரித்து கொண்டே, மாயா என்னை தேடி வந்துவிட்டது என்றாராம். இல்லறத்தார் வாழ்க்கை, அந்த வாழ்க்கையே மாய வாழ்க்கை என்பதை சுவாமி எல்லோருக்கும் அடிக்கடி உணர்த்துவார். ஆக மாயா என்னை தேடி வந்து விட்டது, நான் இனிமேல் என்ன செய்வேன் என்று சொல்லி சிரித்தாராம். தாயார் அங்கு வந்து, சத்யா தயவு செய்து வீட்டிற்கு வந்துவிடு என்று கேட்டபொழுது, இல்லையம்மா என்று சொல்லிவிட்டு தாயாருடைய கையிலிருந்து உணவருந்த வேண்டும் என்று சுவாமி விரும்பினாராம். எவ்வளவு பெரிய பாக்கியம் அது! ஒரு சமூகத்திற்கு நல்வழி காட்டக்கூடிய மாபெரும் ஒரு ஆத்ம ஞானியை தன்னுடைய கருவில் சுமந்த அந்த தாயார் எத்தனை பெரிய பாக்கியசாலியாக இருந்திருக்க வேண்டும் ஈஸ்வரம்மா தாயாரை. அதனால்தான் ஈஸ்வரம்மா நந்தன என்று சொல்லும் பொழுது சுவாமிக்கு மிகவும் ஒரு சந்தோஷம் ஏற்படுமாம். அப்படி அந்த சுவாமிக்கு அருகில் அந்த தாயார் வந்து தனக்கு அளிக்கப்பட்ட பிரசாதங்களை எல்லாம் சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி வைத்த பொழுது அதில் 3 உருண்டைகளை எடுத்து சுவாமியினுடைய வாயில் அவருடைய தாயார் ஊட்டி விடுகிறார். இனி என்னுடைய மாயை அகன்று விட்டது, என்னுடைய மாயை என்னை விட்டு போய்விட்டது, இனிமேலும் என்னை தேடி வராதீர்கள், நான் உங்களுடையவன் அல்ல என்று தீர்மானமாக திட்டவட்டமாக தாயாரிடம் சொல்லிவிடுகிறார். அப்பொழுது தாயார் என்ன சொன்னாராம், சரி, நீங்கள் இனிமேலும் எங்களுடைய குடும்பத்தினர் அல்ல என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். எங்களுடைய வீட்டிலும் வந்து தங்க வேண்டாம், குறைந்தபட்சம் எங்களோடு வந்து புட்டப்பர்த்தியில் தங்குவதற்கான ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்கள், உங்களை நாங்கள் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், அந்த ஒரு பாக்கியத்தை எனக்கு அளிப்பாயா என்று தன்னுடைய பிள்ளையிடம் கெஞ்சி கேட்கிறார். ஆனால் அவருடைய பிள்ளை அல்ல, இப்பொழுது சுவாமி இந்த சமுதாயத்திற்கே ஒரு குழந்தை, சமுதாயத்தை வழிகாட்டக்கூடிய ஒரு அன்னை, அன்னைக்கெல்லாம் அன்னை, சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபிணி என்று தம்மை சுவாமி சொல்லிக்கொள்வார் அடிக்கடி. சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபிணியாக இருக்கிறார் இப்பொழுது சுவாமி. சரி, அன்னையாருடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டார். தன்னை தொந்தரவு செய்ய போவதில்லை, தன்னை அந்த குடும்பத்தினர் என்று எவருக்கும் பறைசாற்றிக் கொள்ளப் போவதில்லை, புட்டப்பர்த்தியில் வந்து உன்னுடைய ஒரு பணியை செய்வாயாக என்று வேண்டிக் கொண்டதால் நாம் எல்லோரும் கிளம்புங்கள், புறப்படுங்கள், புட்டப்பர்த்திக்கு செல்வோம் என்றார். ஸோ சுவாமியை அழைத்து கொண்டு ஒரு வழியாக புட்டப்பர்த்திக்கு வந்து விட்டார். குறைந்தபட்சம் தன்னுடைய தன் வயிற்றில் பிறந்த ஒரு செல்வ புத்திரனை அவ்வப்போது சென்று ஒரு ஆனந்தமாக தரிசித்து வருவதற்காகவது அவர் நம்மோடு கூட நமக்கு பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று அந்த தாயார் ஆசைப்பட்டார். அந்த வேண்டுதலையும் சுவாமி நிராகரிக்கவில்லை, ஒப்புக்கொண்டார். எல்லோருமாக சேர்ந்து புட்டப்பர்த்திற்கு மீண்டும் வருகிறார்கள். அந்த புட்டப்பர்த்தி என்ற புண்ணிய ஸ்தலம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான, உலகமே போற்றும் அளவிற்கு ஒரு புண்ணிய ஸ்தலமாக உருவெடுக்க மாற இருக்கிறது. அது நம்முடைய சுவாமியினுடைய கருணை. எவ்வாறு ஷீரடி என்ற ஒரு சாதாரண கிராமம், உலக வரைபடத்தில் ஒருவருக்குமே தெரியாத ஒரு கிராமம், நம்முடைய சாய்நாதர் வந்து அமர்ந்த பிறகு இன்று உலகம் முழுவதும் எல்லோருமே தேடி வந்து அங்கே தரிசித்துவிட்டு எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு அனுகிரகத்தோடு உடலும் மனமும் நிறைந்து சந்தோஷமாக செல்வதை போன்று
புட்டபர்த்தியும் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மாபெரும் ஒரு புண்ணிய ஸ்தலமாக மாறப்போகின்றது. எல்லோரும் அந்த நாளுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். புட்டபர்த்தியில் சுவாமியை வரவேற்பதற்காக மேல வாத்திய தாளங்களோடு அத்தனை பேரும் மலர்களோடும் கனிகளோடும் காத்து கொண்டிருக்கிறார்கள். சுவாமி அங்கே வருகிறார். ஆனால் அவருடைய உறவினர் வீட்டில் ஒரு சில நாட்கள் தங்கியிருந்து விட்டு பிறகு அங்கிருந்து சென்று விடுகிறார். அந்த கிராம பகுதியினுடைய தலைவரான கர்ணம் என்று சொல்லக்கூடிய அவருடைய மனைவியார் சுப்பம்மா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆத்ம சுத்தி உடைய ஒரு அற்புதமான ஒரு தாயாருடைய அந்த வீட்டில் சென்று அமர்ந்து கொள்கிறார். என்னுடைய உறவினர் வீட்டில் இனிமேல் நான் தங்க மாட்டேன் என்று சொல்கிறார். அதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அவர்கள் எல்லோருக்கும் இப்பொழுது புரிந்து விட்டது. அங்கு சென்று அமர்ந்து கொள்கிறார். அங்கு எல்லோருக்காகவும் பிரார்த்தனை நடக்கிறது. அங்கே பகுதி உள்ள கிராமத்தில் உள்ள மக்கள் மட்டுமல்ல, வெவ்வேறு இடங்களிலிருந்து மக்கள் வந்து அவரை தரிசிக்க வருகிறார்கள். அந்த இடம் போரவில்லை என்பதால் பெரிய கீற்றுக்கொட்டகை, பந்தல் எல்லாம் அமைக்கப்பட்டு விட்டது. எல்லாம் அமைத்தாலும் கூட இன்னமும் மக்கள் வெள்ளம் சூழ்ந்து கொண்டு வந்தது. பக்கத்தில் இருக்கும் பெங்களூர் போன்ற வெளி மாநிலங்களிலிருந்தெல்லாம் அவருடைய புகழை கேள்விப்பட்டு எல்லோரும் வருகிறார்கள். அப்படி சுவாமியை காண்பதற்கு மிகப்பெரிய கூட்டம் ஒன்று அதிகாலை முதல் அந்தி பொழுது வரை காத்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் எல்லோருக்கும் உணவளிக்க வேண்டும் அல்லவா? ஆக இன்றளவும் சுவாமியினுடைய சன்னிதானத்தில் இந்த புட்டபர்த்திக்கு சென்றால் ஆனந்தமாக மிக குறைந்த கட்டணத்தில், ஒன்றுமே இல்லாதவருக்கு இலவசமாகும் மிக குறைந்த கட்டணத்தில் நன்றாக ஒரு தாயாருடைய வீட்டிற்கு சென்றால் எப்படி நாம் உணவருந்து விட்டு வருவோமோ அப்படி உணவு அது சுவாமியினுடைய ஒரு இல்லத்தில், சுவாமியினுடைய ஒரு ஆலயத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மாதிரியான ஒரு அனுபவம் முன்னால் சுவாமி முதலாக அங்கு சென்று அந்த சுபமா அன்னையினுடைய வீட்டில் அமர்ந்த உடனேயே அது துவங்கிவிட்டது. அதற்கான ஏற்பாடுகளை அப்பொழுதே சுவாமி துவங்கிவிட்டார். ஆனால் சமைக்கப்பட்ட உணவு எல்லோருக்கும் போதவில்லை. சில நேரங்களில் என்ன செய்வது என்று தெரியாமல் அவரிடம் வந்து தகவல் சொன்னபோது அவர் என்ன செய்வாராம்? மிகப்பெரிய அற்புதம் அது. 2 தேங்காய்களை எடுத்து ஒன்றாக உடைப்பாராம். அது சமமாக உடையுமாம். அப்படி உடையும் பொழுது அதிலிருந்து ஒரு தேங்காயினுடைய தண்ணீரை எடுத்து அந்த உணவு பதார்த்தங்களின் மேல், சாதம், இந்த குழம்பு, ரசம், பொரியல், அந்த பதார்த்தங்களின் மேல் தூவி விடுவாராம். அப்படி தூவி விட்டு இப்பொழுது சென்று பரிமாறுங்கள் என்று சொல்லுவாராம். அந்த உணவு தயாரிக்கப்பட்ட உணவை விட 10 மடங்கு உணவு அதிகமாக எல்லோருக்கும் அங்கு வயிறார உண்ணும் அளவிற்கு உணவு பெருக்கம் அங்கே மிகுந்து காணப்படுமாம். இந்த அற்புதங்களை எல்லாம் அந்த பணியை செய்து வந்த சுப்பம்மா என்ற ஒரு தாயார் பின்னாளில் உடைய பக்தர்களிடம் சொல்லியிருக்கிறார். அப்படி சுவாமியை காண்பதற்கு பல்வேறு இடங்களிலிருந்து கூட்டமாக மக்கள் வருகை தந்தார்கள். 1940ஆம் ஆண்டு அந்த பழைய மந்திர் என்று சொல்லப்பட்ட இப்பொழுது பழைய மந்திர் என்று சொல்லப்படும் அந்த கட்டடம் கட்டுவதற்கு முன்னால் சுப்பம்மா அவர்கள் சுவாமியிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறார். சுவாமி, நான் என்ன ஆனாலும் பரவாயில்லை, உங்களுக்கேற்ற நம் பக்தர்களுக்கேற்ற வசதிகளை செய்து கொடுக்க காத்து கொண்டிருக்கிறேன், நீங்கள் இங்கு விட்டு எங்கேயும் செல்லாதீர்கள் என்று சுவாமியிடம் மன்றாடி வேண்டிக் கொண்டதன் பேரில் அந்த இடம் விசாலமாக்கப்பட்டது, விரிவாக்கம் செய்யப்பட்டு மிகப்பெரிய பந்தல்கள், தோரணங்கள் எல்லாம் தொங்கவிடப்பட்டன. நித்திய கல்யாணம், பச்சை தோரணம் என்று சொல்வார்கள். தினமுமே அங்கே திருமண விழாக்களை போன்று அங்கே பூஜைகளும் அங்கு கொண்டாடப்பட்டு, பண்டிகைகள் போன்று பலகாரங்கள் தயாரிக்கப்பட்டு எல்லோருக்கும் அங்கு அளிக்கப்படுகிறது. அப்படி எல்லோரும் வருவோர் போவோர் அனைவரும் ஆனந்தமாக சுவாமியை தரிசித்து அவரிடமிருந்து பிரசாதம் பெற்றுக்கொண்டு தங்களுடைய குறைகளையெல்லாம் அவரிடம் சொல்லி அதை நிவர்த்தி செய்து கொண்டு ஆனந்தமாக வீடு திரும்பும் ஒரு அற்புத காட்சி அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது இந்த புட்டபர்த்தி என்ற கிராமம் எல்லோருக்கும் தெரியப்படுத்தி எல்லோரும் அங்கு வருகை தரும் அளவிற்கு வசதி வாய்ப்புகளும் பெருக்கப்படுகிறது. அங்கு பேருந்து நிலையங்களும் அங்கு ஏற்படுத்தப்பட்டு நிறைய அங்கு வருவதற்கான வண்டிகள், வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படுத்தப்படுகிறது. இத்தகைய மாற்றங்கள் எல்லாம் உருவாவதற்கு நம்முடைய சுவாமி மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கிறார். இச்சமயத்தில்தான் சுவாமி பல பாடல்கள் ஷிரடி சாய்பாபாவை குறித்து எழுதி கொடுத்ததாக
அந்த பாடல்கள் இன்றமும் இருக்கிறது. அந்த பாடல்களில் உள்ள கருப்பொருளை பார்த்தால் எல்லோரும் ஆச்சரியப்படுவார்கள். அப்பொழுதே அந்த பூட்டியினுடைய வாதா, உதி என்ற அருமருந்து, இனிக்கும் சுவாமியினுடைய கரம், சிறுடி சாய்நாதர் அமர்ந்திருந்த அந்த வேப்ப மரத்தினுடைய இலைகளும் காய்களும் இனிக்கும் தன்மை உடையவை, துவாரகா மாயி, துனி, இவை பற்றி அந்த அந்த பற்றிய குறிப்பு நிறைந்த பாடல்கள் எல்லாவற்றையும் சுவாமி எழுதி எல்லோருக்கும் கொடுத்து பாடவும் செய்திருக்கிறார். ஆக சுவாமி சிறுடி சாய்பாபாவை பற்றி மீண்டும் மீண்டும் பல முறை அவருடைய அற்புதங்கள் அவரை பற்றியெல்லாம் சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறார். மக்களும் ஆச்சரியத்தோடு அவ்வப்போது இதை பற்றி குறிப்பெடுத்தும் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுபோன்று சில நேரங்களில் என்ன செய்வாராம், எனக்கு இப்படியே அமர்ந்து கொண்டிருந்தால் ஏதோ குடும்பத்தில் மாட்டிக்கொண்டதை போன்று தோன்றுகிறது, நான் இல்லறத்தை சேர்ந்தவன் அல்ல என்று நினைத்து கொண்டு சில நேரங்களில் என்ன பண்ணுவாராம், காணாமல் போய்விடுவாராம். அவரை தேடி கண்டுபிடிக்க பல இடங்களிலும் ஆட்களை அனுப்புவார்கள். எல்லோருக்கும் ஒரு பயம் வந்துவிடும். குறிப்பாக அந்த சுப்பம்மா என்ற தாயாருக்கு, சுவாமி நம்மையெல்லாம் விட்டுவிட்டு இமயமலைக்கு சென்று விட்டாரோ. இன்னும் சிலருக்கு உடம்பில் ஏதாவது இப்படி உடம்பை கெடுத்து கொண்டால், உடம்புக்கு வந்து விட்டால் என்ன செய்வது, இப்படியெல்லாம் கவலையோடு தேடி கண்டுபிடித்தால் ஏதாவது ஒரு பாறையின் உச்சியிலோ குகைக்குள்ளோ அல்லது ஆற்று மணலிலோ ஏதாவது ஒரு இடத்தில் அப்படியே அமர்ந்து கொண்டிருப்பாராம். பிறகு அவரை தேடி கண்டுபிடித்து அவரோடு வீட்டிற்கு வந்து சேர்வார்களாம். இப்படியே நடந்து கொண்டிருந்தது. ஒரு முறை என்ன செய்தாராம், அந்த சுவாமியே இந்த ஒரு சம்பவத்தை உற்சாகமாக எல்லோரிடம் சொல்வார். ஒரு தர்மாவரம் என்ற பகுதிக்கு மாட்டு வண்டிகளோடு ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக எல்லோரும் சுவாமியோடு சேர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். முன்னால் மாட்டு வண்டிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அழகான ஜல் ஜல் என்ற ஓசையோடு தர்மாவரம் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அங்கே கூட்டம் கூட்டமாக சென்று கொண்டிருக்கும் பொழுது கடைசியாக சுவாமியும் மற்றவர்களும் அவரோடு கூட நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு இரவு பொழுது, அது மாலை பொழுது, இரவு பொழுது நெருங்கக்கூடிய ஒரு நேரம். அந்த நேரத்தில் திடீரென்று கடைசியில் இருந்த அந்த சுவாமி காணாமல் போய்விடுகிறார். யாரும் அதை அப்பொழுது பார்க்கவில்லை. ஆக எல்லோரும் முன்னால் சென்றவர்கள் எல்லோருமே சுவாமி பின்னால், நமக்கு பின்னால் வந்து கொண்டிருக்கிறார் என்றுதான் நினைத்து கொண்டிருந்தார்கள். அவர் என்ன செய்கிறாராம், எல்லாரையும் கடந்து எல்லோருடைய கண்களிலும் மண்ணை தூவிவிட்டு நேராக சென்று முதலாவதாக சென்ற மாட்டு வண்டியிடம் அங்கே சில பெண்கள் சென்று கொண்டிருக்கின்றனர். அவர்கள் ஏதோ ஒரு மருத்துவமனைக்கு செல்வதை போன்று காட்சியளிக்கிறது. அங்கு சென்று ஒரு பெண்ணாக சுவாமி மாறியிருக்கிறார். மாறி அந்த வண்டி ஓட்டியிடம், என்னுடைய கணவன் அங்கே அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார், அவருக்கு உடல்நலம் சரியில்லை, என்னுடைய கால் வலிக்கிறது, அங்கு சென்று அவரை பார்க்க வேண்டும், ஆகையால் உங்களுடைய வண்டியில் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றாராம். அந்த ஒரு இளமையான பெண் கண்களில் கண்ணீரோடு இவ்வாறு வேண்டுதலை சொல்லுகிறாள் என்று சொல்லி, வா நீயும் வண்டியில் ஏறிக்கொள் என்று சொல்லியிருக்கிறார். அவர்களோடு வண்டியில் ஏறி சிறிது தொலைவு சென்று விட்டாராம். பிறகு சிறிது நேரம் கழித்துத்தான் பின்னால் வந்தவர்கள் எல்லோரும், சுவாமி எங்கே, நம்முடன் தானே நடந்து வந்து கொண்டிருந்தார் என்று சொன்னபொழுது அந்த செய்தி முன்னால் சென்று கொண்டிருந்தவர்களுக்கும் எட்டிவிட்டது. என்ன, சுவாமியை மறுபடியும் காணோமா? எல்லோரும் ஓடி வந்தார்கள். இந்த இரவு பொழுதில் சென்று அவரை எங்கே தேடுவது என்று எல்லோருக்கும் பதட்டம் அடைந்து விட்டது. எல்லோரும் ஓடி அங்கு இங்குமாக தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லா வண்டியிலும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு வண்டியிலும் அவர் இல்லை. முன்னால் சென்று அங்கே அக்கம் பக்கத்தில் இருந்த அந்த பாறைகள், அங்கெல்லாம் சுவாமி அமர்ந்திருப்பார் அடிக்கடி. எல்லா இடங்களிலும் சென்று தேடுகிறார்கள். எங்கேயும் சுவாமி அகப்படவில்லை. ஐயோ சுவாமி, நீங்கள் தான் கருணை காண்பிக்க வேண்டும், இந்த இரவு பொழுதில் உங்களை எங்கே சென்று தேடுவது என்று அவர்கள் சொன்ன பொழுது திடீரென்று அங்கே பார்த்தால் ஒரு பாறையில் உட்கார்ந்து கொண்டிருந்தாராம். பாறையில் உட்கார்ந்து கொண்டிருந்த சுவாமியை பார்த்து, ஏன் சுவாமி இப்படி செய்தீர்கள் என்று செல்லமாக கடிந்து கொண்டார்கள். இந்த நேரத்தில் அங்கு முன்னால் வண்டியில் சென்று கொண்டிருந்த அந்த பெண் உருவம் கொண்ட அந்த சுவாமியை அங்கே காணவில்லை என்று அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர் கணவனுக்கு உடல்நலம் சரியில்லை என்று சொன்னாலே, இவர் எங்கே சென்று விட்டால், திடீரென்று காணுமே, இறங்கி எங்கேயாவது சென்று விட்டாளா, இந்த இரவு பொழுதில் எங்கே செல்வாள், வழி தெரியாமல் எங்கேயாவது மாட்டிக்கொண்டால் என்ன செய்வது, இறங்கி அந்த பெண்ணை தேடுங்கள் என்று சொல்லி மற்றொரு கும்பல் அந்த பெண்ணை தேடுவதற்காக அங்கிருந்து சுற்று வட்டாரம் முழுவதும் தேடிவிட்டார்கள். அந்த பெண்ணை காணோம்.
சரி, நம்முடைய சுவாமியிடம் அவர்கள் திரும்பி வந்தார்களாம். இப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான ஒரு காட்சியை சுவாமி, அந்த லீலா வினோதங்கள், அவருடைய லீலா விளையாட்டுக்கள் எல்லாம் அபாரமான விளையாட்டுக்கள். திரும்பவும் அவர்கள் சுவாமியிடம் வந்து, இது போன்று ஒரு பெண் எங்களோடு வந்தால் அவளை காணவில்லை சுவாமி, அவர் எங்கு சென்றிருக்கிறாள் என்று சொல்லுங்கள் என்று சுவாமியிடமே வந்து அவர்கள் எல்லோரும் கேட்டிருக்கிறார்கள். அதற்கு சுவாமி என்ன பதில் சொல்லி இருப்பார்? மற்றவற்றை நாம் வரும் தொடரில் காண்போம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.